ஒரு தடவை 2 தடவை அதிலே ஒரு காணொலி போய்கிட்டு இருக்கு, நான் பார்க்குறேன். ஒரு 10 இது போடுறாங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, எப்போ ஒத்தினியில் ஆம்புலன்ஸ் போட்டோம், இப்படியே அவர் சொல்கிற அந்த காணொலி போட்டுருங்க. அப்போ ஆம்புலன்ஸ் வழி விடுறதை வச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ், அதாவது நோயாளியை பிக்கப் பண்ண போகும்போது பிளிங்க் பண்ணிட்டு போவோம் லைட்டு மட்டும். ஆம்புலன்ஸில் நோயாளி இருந்தால் தான் சைரனோட போகும். இங்கே சைரனோடய கூட்டத்துக்குள்ளே நுழையிறது, இந்த குழப்பம், சில்லறைத்தனமான விஷயங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமான் மாதிரி ஆட்கள் கூட்டம் நடத்தினா அங்கே போய் குழப்பம் விளைவிக்கிறது, சண்டை போடுறது. அதாவது இது மூலிமா அவங்க ப்ரொவோக் ஆகும்போது அதை எடுத்துக்கிட்டு சுற்றுறது. நேற்று அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்கம், ஓட்டுநர்கள் சங்கம் கண்டனம் அதெல்லாம் போட்டாங்க. அன்றைக்கி அந்த ஓட்டுநர் போய் புகார் கொடுத்துருக்காரு கமிஷன் ஆஃபீஸில், எங்கள் லெட்டர் பேடை போலியாக பயன்படுத்தி பண்ணுறாங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு விவகாரத்தை எடுத்து அமைச்சரே சொல்கிறாரு, சேனல்கள் 24 மணி நேரமும் இதை கண்டித்து அறிக்கை விடுங்க அப்படின்னு. சேனல்கள் கூட விசாரிக்காமல், மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் விசாரிக்காமலாம் கிடையாது, இந்த லெட்டர் அனுப்புகிறோம் அதை போட்டுரு அப்படின்னு போட்டாங்க. அவங்க நினச்சாங்க போட்டால் அப்படியே போவோன்னு. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் மறுக்குன்னு அவங்களுக்கு எதிர்பார்க்கல. அவங்களே ஃபோன் பண்ணி அந்த சேனல்களுக்கெல்லாம், நாங்கள் எங்கே விட்டோம், எங்கள் லெட்டர் இதுங்க, எங்கள் பேரில் எப்படி விடலாம், நீங்கள் எப்படி போடலாம், விசாரிச்சிங்களா? முதல்ல ஒரு லெட்டர் வருதுன்னா அந்த லெட்டரில் ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த சங்கத்துடைய ஃபோன் நம்பர் இருக்கும். உடனே ஃபோன் பண்ணி என்னங்க சொல்லுங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரிலாம் கேட்காம தூக்கி போடுறீங்கன்னா சேனல்கள் என்ன எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க, மெயின் ஸ்ட்ரீம் சேனலு? அப்போ அசைன்மெண்ட்டுன்னு தெரியுதா?